இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு தாராபுரம் மக்கள் அளித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். பள்ளி பருவத்திலிருந்தே கல்லூரி பருவம் கொண்டு அனைவருக்கும் தேர்தலினுடைய அவசியத்தையும் அதனுடைய புரிதலையும் விளக்க வேண்டும். கடந்த காலத்தைப் போல புதிய எப்படி தேர்தல் நடத்த விதிமுறைகள் என்ன, எப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஒரு விளக்கமான ஒரு காணொளி மூலியமாகவோ அதை செய்முறை மூலியமாகவோ ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அந்த கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்கள் தான் எதிர்காலத்தினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். ஆகையால் அவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த தேர்தல் ஆணையம் எதிர்கால இந்தியாவையும் எதிர்கால தமிழகத்தையும் ஒரு ஜனநாயகத்தை ஒரு கட்டமைக்கக்கூடிய அமைப்பு இந்த தேர்தலில் இருப்பதால் நிச்சயமாக புதிய திட்டங்களையும் புதிய செயல்முறைகளையும் அவசியத்தையும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இளைய தலைமுறை வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இரண்டு பேரும் இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்றால் அரசியலமைப்பு பாடம் என்பதையே கொண்டு வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதன் மூலமாக அவர்களுடைய பாட புத்தகத்திலேயே முன்னால் நடந்த கவர்மெண்ட் எப்படி இருந்தது, தற்பொழுது எப்படி இருக்கிறது, இனி வருங்காலத்தில் என்னென்ன தேவைகள் என்பதை அந்த பாட புத்தகத்திலேயே கொண்டு வந்தால் இளைய தலைமுறைகள் படித்து அதை கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ தேடி எடுக்கிறார்களோ அதே போல் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். தமிழ்நாடு ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல தலைவர்களை கொண்டு வர வேண்டும். நல்ல தலைவர்கள் எப்படி யாரு கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா இளைய சமுதாயத்தை மாத்திரமே இது சாத்தியமாகும். இப்போ அரசியல எடுத்துக்கிட்டோம்னா இளைஞர்கள் முன் வரணும். முன் வந்தா மட்டும்தான் நம் நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். தேர்தல் ஆணையம் அரசு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில தேர்தலை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது இப்போ காலகட்டத்தில் மிக முக்கியமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களிடம் தேர்தல் அப்படின்னா எப்படி நடைபெறுது, எப்படி பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பாடமாவே அதை கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிகள்ல அவங்கவுங்க வகுப்பறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு தேர்தல் மாதிரி வச்சு தேர்ந்தெடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தேர்தலோட அவசியம் அவங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி 11வது 12வது மாணவர்கள் மத்தியில மிக முக்கியமா இது ஒரு போட்டியாவே நடத்தணும். எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூத் பார்லிமெண்ட், இளைஞர்கள் பாராளுமன்றம், இளைஞர்கள் சட்டமன்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் மாதிரி பள்ளிகள்லயே அது ஒரு வகுப்பறையில மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நடத்திட்டு வந்தா இது மாணவர்கள் மத்தியில் அதனோட விழிப்புணர்வு ஏற்படுத்தும். தேர்தலில் இளைஞர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவான ஒரு விளம்பரங்களை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாதான் வாக்களிக்க வருவாங்க. அதுக்காக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாம இளைஞர்களெல்லாம் வேலை எழுந்துட்டு இன்னைக்கு வர தயாராகலை. இன்னைக்கு அவன் சாஃப்ட்வேருக்கு போனால் 2000 3000 சம்பளம் வாங்கலாம், ஏன் ஒரு நாள் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் வெளியில் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஓட்டு போட வர்றதுக்கூடிய விருப்பம் இல்லை. அதற்கான திட்டங்கள் இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவுமே எந்த அரசாங்கம் முன்னெடுக்காததான் இளைஞர்களில் ஓட்டு வெறுப்பு உண்டாகி வருகிறது. ஓட்டு போட வராத போயிட்டு இருக்காங்க. இதை தேர்தல் ஆணையம் கூர்ந்து கவனித்து உரிய நடவடிக்கை எடுத்து இளைஞர்களை கட்டாய வாக்குப்பதிவுக்கு கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அல்லது காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம சாதாரணமாக அவர்களை கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள்தான் நம்முடைய நாட்டின் வருங்கால தூண்கள். அவர்களில் ஒருவர்கள்தான் கட்டாயமாக நம்முடைய நாட்டின் முதல்வராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ ஆகக்கூடும். ஆகவே அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை தருவது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டுமெனில் தங்கள் படிக்கின்ற கல்லூரிகளிலே பள்ளிகளிலே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்.